அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். உச்சநீதிமன்றம் பார்த்தீங்கன்னா நீண்ட நாள் சீமானுடைய கனவை நிறைவேற்றுற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க. அது என்னன்றதை அந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போதைக்கு தமிழ்நாட்டில் இந்த பூரண மதுவிலக்கு அமல்படுத்தணும் அப்படின்னு எந்த அளவுக்கு தீவிரம் காட்டிட்டு வந்துட்டு இருக்காங்களோ அதே மாதிரி இன்னும் கொஞ்ச நாளில் சில போதைப் பொருட்களை தடை பண்ணணும் அப்படின்னு பெரிய போராட்டங்களே வெடிக்கும் அப்படின்னு சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா தீர்க்கதரிசி மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு. அவர் சொல்லிய பல விஷயங்கள் தற்போதே நடக்கவும் ஆரம்பிச்சிருக்கு. இதுலயும் குறிப்பா மாணவர்கள் தற்போது இந்த போதைப் பொருட்களுக்கு அடிமையாகிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்றதா ரொம்ப கவலைக்கிடமான விஷயமாக இருக்கு. இந்த கூலிப் அப்படின்ற ஒரு விஷயம் சில மாணவர்களுடைய வாழ்க்கையை கெடுக்குது அப்படின்னும், பள்ளி வளாகத்திலேயே அவங்க ஒரு கூலிப்பை வாயில வச்சுட்டு கடைசி பெஞ்சில் போய் படுத்துக்கிறதும், பாடங்களை கவனிக்காம ஃபெயில் ஆகிறதும் அப்படின்னு ஃபெயில் ஆகக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கை கூட பாத்தீங்கன்னா அதிகரிச்சுட்டு வந்துட்டு இருக்கு. இப்படியே போச்சு அப்படின்னா தமிழ்நாட்டுடைய வருங்காலம் அப்படின்றது பெரிதளவில் பாதிக்கப்படும் அப்படின்ற காரணத்தினாலேயே நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல இந்த பெரிய பெரிய போதைப் பொருட்களை தடை பண்றதுக்கு முன்னாடி முதல்ல இந்த கூலிப் அப்படின்ற விஷயத்தை தடை பண்ணுங்க அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. உண்மையிலேயே சீமான் சொல்லிய பல விஷயங்கள் உச்சநீதிமன்றத்தை சென்றடையும் அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டாக தற்போது இந்த கூலிப் அப்படின்ற விவகாரம் பார்த்தீங்கன்னா பூதாகாரமாக வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. உச்சநீதிமன்றம் தற்போது இந்த கூலிப் அப்படின்ற விஷயத்தை முழுமையாக தடை பண்றதுக்கான வேலையை தான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அரசாங்கத்திற்கு அழுத்தமும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பெற்றோர்களுக்கு நம்பிக்கை தர வகையில் தற்போது உச்சநீதிமன்றம் பார்த்தீங்கன்னா இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அதாவது இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த கூலிப் அப்படின்ற விஷயம் முழுமையாக தடை செய்யப்படும். பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நினைச்சு கவலைப்படாம இருக்க. இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த மாதிரியான போதைப் பொருட்களை முழுமையாக தமிழ்நாட்டிலிருந்து தடை பண்ணுவோம் அப்படின்னு உச்சநீதிமன்றம் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. இந்த ஒரு வெற்றி அப்படின்றது முழுக்க முழுக்க சீமானுக்கே கிடைச்ச வெற்றியாக தான் நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகளாலேயும் தமிழக மக்களாலேயும் பார்க்கப்படுது. எந்த ஒரு அரசியல்வாதியுமே பேசுறதுக்கே தயங்குற ஒரு சில விஷயங்களை சீமான் துணிச்சலாக நின்று பேசுறதும் அதற்கான போராட்டங்களை நடத்துறதும் அப்படின்னு தமிழ்நாட்டுடைய மக்கள் மனசுல ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாகவே நாம் தமிழ் கட்சியும் சீமானும் மாறி இருக்காங்க. இந்த ஒரு தகவல் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.